காங்க்ராட்ஸ் பெண் குழந்தை. தேங்க்ஸ். அதே நேரத்தில் பர்ஹான் பள்ளியில் இருந்தான். அவனுக்கு இன்னும் இந்த சந்தோஷம் தெரியாது. அப்பா நான் வந்துட்டேன். கொஞ்சம் களைப்பா இருக்கு. பர்ஹான், உனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருக்கா? என்ன? ஆமா, உனக்கு ஒரு அழகான தங்கச்சி பிறந்திருக்கு. அப்பா நிஜமாவா? எனக்கு தங்கச்சி, எனக்கு தங்கச்சி, எனக்கு தங்கச்சி, எனக்கு தங்கச்சி, எனக்கு தங்கச்சி. நான் இப்பவே போய் பார்க்கணும். இது என் தங்கச்சியா? ஆமா. இன்று பர்ஹானின் வாழ்க்கையில் ஒரு புதிய பாசம் வந்த நாள். அவனுடைய தங்கச்சி. அம்மா 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன். நீ நாளைக்கு ஸ்கூல் போகணும், சரியா? சரி அம்மா, நான் ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்து பார்க்கறேன். எனக்கு தங்கச்சி பிறந்திருக்கு. டாடி சீக்கிரம் போலாம், நான் தங்கச்சியை பார்க்கணும். ஹாய் தங்கச்சி. அம்மா, தங்கச்சி என்ன பார்க்கறா நல்லா. அம்மா, நான் ஹாய் சொன்னா தங்கச்சி சிரிக்கிறா. ஆமா, அவளுக்கு அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஓடியா. இன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு வர ஜாலி. இன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு வர ஜாலி. அம்மா வந்துட்டாங்க. தங்கச்சி வந்துட்டா. வெல்கம் தங்கச்சி. ஐயோ, சர்ப்ரைஸ் ஆச்சு. எவ்ளோ சந்தோஷமா ரெடி பண்ணிருக்கே. பாரு, உன் அண்ணா தான் எல்லாம் பண்ணிருக்கான். இங்க பாருங்க, நான் எல்லாம் செஞ்சேன். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. அந்த வீடு இன்னும் சந்தோஷமா மாறுச்சு. அம்மா மெதுவா தங்கச்சியை தூக்கிக்கிட்டு உள்ள வந்தாங்க. குட்டி பெட்ல அவள் தூங்கிக்கிட்டு இருந்தாள். இனிமேல் நம்ம வீட்ல இருக்க போற. அந்த நாள் முதல் வீடு இன்னும் சந்தோஷமா ஆனது. பர்ஹான், அம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன். நீயும் போய் தூங்கு. சரி அம்மா, நான் தூங்க போறேன். ஃபர்ஹான் தூங்கிட்டான். அந்த இரவு ஒரு புதிய பாசத்தோட ஆரம்பமானது. குட்டிக்காக கிஃப்ட்ஸ் கொண்டு வந்தோம். நானும் தங்கச்சிக்கு gift கொடுக்கணும். எவ்ளோ செருத்து வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம். இது எல்லாம் என் சேமிப்பு. இதுல இருந்து தங்கச்சிக்கு gift வாங்கலாம். அம்மா, நான் தங்கச்சிக்கு Dress வாங்கலாமா? அது உன் காசு, நீ வாங்கலாம் குட்டி. இந்த Dress பாப்பாக்கு நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. தங்கச்சி, இங்க பாரு, அண்ணா உனக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க. இது நான் வாங்கினது. சின்ன சேமிப்பு, பெரிய பாசம். பர்ஹான் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான். பர்ஹான், சீக்கிரமா வா. தங்கச்சிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பேச போறோம். அப்பா, நான் ஒரு பேர் சொல்றேன். நல்ல ஐடியா. எல்லாரும் சேர்ந்து யோசிப்போம். எல்லாரும் பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆஃபியா வைக்கலாமா?
அஸ்ஃபியா நல்லா இருக்கும் போல. அல்லது ஆலியா? இந்த நேம் வேண்டாம். ரூஹி வைக்கலாமா? ரொம்ப அழகான பேர். அது பெர்ஃபெக்ட். ரொம்ப நாளைக்கு என் தங்கச்சி நேம் செரமோனி. நீங்க எல்லாம் வாங்க. அடுத்த நாள் செலிப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி. அந்த நாள் அவங்க தங்கச்சிக்கு ஒரு அழகான பேர் கிடைச்சது, ரூஹி. இன்று தங்கச்சியின் நேமிங் செரமனி.